கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் சேனல் ஆண்ட்ரூ சத்யநாதன் யூடியூப் சேனலுக்கு நேராக உங்களை நான் வரவேற்கின்றேன். என்னுடைய வேத பாடத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்க வேண்டுமானால் ஆண்ட்ரூ சத்யநாதன் யூடியூப் சேனல் என்று சொல்லி நீங்கள் டைப் செய்வீர்களானால் என்னுடைய வேத பாடம் உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளிலே நான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தினுடைய பல பகுதிகளாக நான் பிரித்து இன்றைக்கு இந்த பாடத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு இந்த பாடங்கள் பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கத்தக்கதாக நீங்கள் ஒருவேளை என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய முடியாது நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் 2 பகுதியை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் எடுத்திருக்கின்றேன். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த 3வது பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். கடந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பகுதியிலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1 6 வசனங்களை வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். 1 6 வசனங்கள் வரைக்கும் இருக்கின்ற அநேக சத்தியத்தை, அநேக ரகசியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். இன்றைக்கு நாம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் இருக்கின்ற இதில் உள்ளடக்கப்பட்ட சில ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகின்றேன். ஆழ்ந்த ரகசியங்கள். ஒருவேளைக்கு இதை நீங்கள் சாதாரணமாக இதுவரைக்கும் நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். இதோ மேகங்களுடனே வருகின்றார். இந்த இடத்துல சொல்கின்றது, இதோ மேகங்களுடனே வருகின்றார். கண்கள் யாவரும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரமும் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இந்த வசனத்தை நாம் மறுபடியும் நாங்கள் வாசித்து ஆராய்ந்தால் தான் அதனுடைய ரகசியத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல யோவான் சொல்கின்றதை பாருங்கள். இதோ மேகங்களுடனே வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. கண்கள் யாவரும் அவரை காணும் என்று இந்த வார்த்தையை யோவான் தெளிவுபடுத்துகின்றதை பாருங்கள். இப்போ இந்த வசனத்தினுடைய உள்ளான கருத்து என்னவென்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே யோவானை என்ன செய்கின்றார், தன்னுடைய 2ஆம் வருகைக்கு அவர் அழைத்து கொண்டு போகின்றார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வருகை என்று சொல்லும் பொழுது நன்றாக இந்த வசனம் நான் கற்றுக் கொடுத்த பிறகு இதனுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை தன்னுடைய 2ஆம் வருகைக்கு என்ன செய்கிறார், அவர் கொண்டு போகின்றார். 2ஆம் வருகைக்கு கொண்டு போகிறார் என்றால் ஏதோ ஒரு டெமோ அல்ல, நடக்கப் போகின்ற ஒரு டெமோ அல்ல. 2ஆம் வருகை வரும் நாட்களே நமக்கு 2ஆம் வருகை நடக்கப் போகின்றது அல்லவா? அந்த 2ஆம் வருகையை அப்படியே 2ஆம் வருகைனா டிட்டோ சேம் நடக்கப் போகின்ற அந்த 2ஆம் வருகையை பாருங்கள். 100 அதாவது கிபி 100ஆம் ஆண்டிலேயே யோவானை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகைக்கு என்ன செய்கிறார், அவரை ஆவிக்குள்ளாய் ஒரு தரிசனத்துக்குள்ளாய் என்ன செய்கின்றார், யோவானை கொண்டு போகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல ஆவிக்குள்ளாய் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் எப்படி இந்த வசனத்தை எழுதுகிறார், இதோ மேகங்களுடன் வருகிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றதை பாருங்கள். நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே இந்த வார்த்தை இதோ இதோ என்று சொன்னால் ஏதோ சுட்டி காட்டுவதை போல, இதோ பாருங்கள், இதை பாருங்கள் என்று சுட்டி காட்டுவதை போல அந்த வசனத்தை யோவான் எழுதியிருக்கின்றது நீங்கள் பாருங்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் கிரேக்க வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, கிரேக்க பதத்திலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல இதோ என்கின்றதற்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். என்ன கிரேக்க வார்த்தை தெரியுமா? ஈடோ என்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது கிரேக்க வார்த்தையில் இதோ என்றால் இங்கே பாருங்கள், இதோ பாருங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை. எனவே இந்த இதோ என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையை அப்படியே நமக்கு என்ன செய்கிறார்கள், இந்த கிரேக்க வார்த்தை தமிழிலே நமக்கு போட்டிருக்கிறார்கள். வேறு எந்த வார்த்தையும் அதில் மாறப்படவில்லை. அதாவது அதனுடைய அர்த்தம் என்றால், இப்போது யோவானை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு கொண்டு போகும்பொழுது யோவானால் அந்த ஆச்சரியம் தாங்க முடியாமல் என்ன செய்கிறார், இதோ இதோ இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வருகிறார் என்று சொல்லி வெறும் ஒரு எக்ஸைட்டிங் வேர்ட்ஸ், ரொம்ப என்ன சொல்ல, ஒரு ஆச்சரியமான, ஒரு ஆர்வமான, ஒரு உற்சாகத்தின் மிகுதியாக கத்துகின்ற ஒரு வார்த்தை தான் இதோ இதோ மேகங்களின் மேல் இயேசு வருகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல யோவான் என்ன செய்கிறார், எழுதுகின்றதை நமக்கு அவர் ஈடோ என்கின்ற கிரேக்க வார்த்தையை அவர் சொன்னதை இந்த இடத்துல நமக்கு அப்படியே தமிழில் நமக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இதை வாசிக்கும் பொழுது இதோ
மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லி நாம் சாதாரணமாக நாம் வாசித்து விடுகின்றோம். ஆனால் யோவான் எப்படி சொல்லியிருப்பார்கள் என்பதை பாருங்கள். இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் வேர்ட், ரொம்ப உற்சாகமான வார்த்தை. இதோ இதோ இயேசு மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல வசனத்தை அவர் எழுதுகின்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் என்ன சொல்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்து 40 நாளாலும் தம்முடைய சீஷர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார், தரிசனமாகி அவர் என்ன செய்கிறார், பரம் ஏறுகின்றார். அப்போ பரம் ஏறும் பொழுது அந்த இடத்துல சீஷர்கள் எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த இடத்துல 500 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பரம் ஏறினதை பார்த்தார்கள். ஆனால் நமக்கு தமிழ் வேதாகமத்திலும் மற்ற வேதாகமத்தில் குறிப்பிடும்போது அது ஏதோ அநேகர் சொல்வார்கள் 11 சீஷர்கள் அல்லது 120 சீஷர்கள் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையான கணக்கின்படி இயேசு கிறிஸ்து பரம் ஏறும்பொழுது ஏறக்குறைய 500 சீஷர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி 500 சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மேலே தேவதூதர்கள் சொல்கிறார்கள், அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி இந்த இடத்திலிருந்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல என்ன செய்வார், அவர் திரும்பி வருவார். அதே போல வருகின்ற இப்போ போகின்ற வண்ணமாகவே என்ன செய்வார், திரும்பி வருவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 2ஆம் வருகையை பற்றி தேவதூதர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்கின்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ 7ஆம் வசனத்தினுடைய ரகசியம் என்ன, அது ஈடோ என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. ஈடோ என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை இட்ஸ் ஒரு எக்ஸைட்டிங், ரொம்ப உற்சாகத்தின் மிகுதிலே சொல்லப்பட்ட அதே வார்த்தையை இந்த இடத்துல நமக்கு தமிழில் அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா. இப்போ அடுத்த வசனத்தை பாருங்கள். அதே காரியத்திலே இதோ மேகங்களுடனே வருகின்றார் என்று சொல்லி அந்த இடத்துல கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். யார் பார்ப்பார்கள்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் அவரை பார்ப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற ஜனங்கள் அவரை பார்ப்பார்கள். அப்போது 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை யாரெல்லாம் பார்ப்பார்கள் என்ற கேள்வி. நிச்சயமாக உலக நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜப்பான், ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற எல்லா உலக நாடுகளும் பார்ப்பார்கள். அந்த அடுத்த வசனத்தை, அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். இதோ மேகங்களுடன் வருகின்றார், கண்கள் யாவரும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்போ அவரை குத்தினவர்கள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் யார்? அப்போ ரோமர்கள், அடுத்து யூதர்கள். ரோமர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள், மேகங்களுடன் வருவதை இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அடுத்து யூதர்கள், அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். அப்போ யூதர்களும் பார்ப்பார்கள், புறஜாதிகளும் அதை பார்ப்பார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் பார்ப்பார்களா? இதான் பெரிய ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து மேகங்களுடன் வருவதை கிறிஸ்தவர்கள் பார்ப்பார்களா? அந்த வசனம் சொல்கின்றது, அதை பார்த்தவர்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்வார்கள், புலம்புவார்கள். ஆனால் இயேசுவை பார்த்தால் கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் தானே, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் தானே. ஆனால் இந்த இடத்துல புலம்புவார்கள். கோத்திரத்தார் என்றால் பூமியில் இருக்க எல்லா சாதிகள் அதை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவார்களே. அப்போ ஏன் இந்த வசனம் இந்த இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கின்றது? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏன் பார்க்க மாட்டார்கள்? இது எதை பற்றி சொல்லப்படுகின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்படுகின்றது. அப்போ 2ஆம் வருகை எப்பொழுது இருக்கும்? இப்பொழுது அல்ல, இப்போது வரப்போகின்ற வருகை அது இரகசிய வருகை. அந்த இரகசிய வருகையில் சபை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இப்போது வரப்போவது இரகசிய வருகை. அந்த இரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த இரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியிலே புறஜாதிகள், யூதர்கள், ரோமர்கள், அப்புறமா எல்லாருமே இந்த இடத்துல பூமியில் இருக்க அவரை குத்தினவர்கள், அவரை வேதனைப்படுத்தினவர்கள் எல்லாருமே இந்த பூமியிலே கைவிடப்படுவார்கள். அப்படி கைவிடப்பட்டவர்கள் இந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் நாம் எல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியிலே 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி நடைபெறும். இது உங்களுக்கு நான் மற்ற பாடத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்தி கிறிஸ்து யார், அவன் எப்படி வருவான், எங்கிருந்து வருவான் என்பதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுப்பேன். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே இப்பொழுது அவர் மணவாளனாய் வரப்போகின்றார். அப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ யூதர்கள்,
ரோமர்கள், உலகத்தில் இருக்கிற புறஜாதிகள் எல்லாமே என்ன சிவந்ததிலே அவர்கள் கைவிடப்படுவதை பார்க்கின்றோம். அப்போ கைவிடப்பட்ட பின்பு 7 வருட அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே அவர்கள் எல்லாம் இடம்பெறுவார்கள். 7 வருட ஆட்சிக்கு பிறகு என்ன நடக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருவார். அந்த இடத்துல மேகங்களுடனே வந்து என்ன செய்வார்? அந்த இடத்துல வரும்பொழுது அந்த இடத்துல அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே என்ன செய்வார்? அந்த இடத்துல வரும்பொழுது அப்பொழுதுதான் அது பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகின்றது. 2ஆம் வருகை என்ன சொல்கின்றது? பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகின்றது. அப்போ பகிரங்க வருகை என்று சொல்லும்பொழுது பூமியிலே கைவிடப்பட்டவர்கள், புறஜாதிகள், ரோமர்கள், யூதர்கள், துன்மார்க்கர்கள், பூமியில் இருக்கிற சகல கோத்தரத்தார் எல்லாருடைய கண்கள், அவரை குத்தினுடைய கண்கள் காணும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது இது எதை பற்றி சொல்லப்படுகின்றது? யோவானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு கொண்டு போகின்றார். அப்போ 2ஆம் வருகை என்பது என்ன? முதல் வருகை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. அடுத்து இப்பொழுது வரப்போகின்ற வருகை இரகசிய வருகை என்று சொல்ல வேண்டும். அது 2ஆம் வருகை அல்ல. இப்பொழுது வரப்போகின்ற வருகை, இப்போது மணவாளனாக வரப்போகிறார் அல்லவா, அது இரகசிய வருகை. அதற்கு பின்பு 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி முடிந்த பிறகு, அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை ஆரம்பிப்பதற்காக என்ன செய்வார்? அவர் மேகங்களுடனே வருவார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது அந்த பகிரங்க வருகை தான் இந்த இடத்துல 2ஆம் வருகை. அப்போ யோவானுக்கு இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை காண்பிக்கின்றார்? எந்த இடத்துக்கு கொண்டு போகிறார்? 2ஆம் வருகையிலே என்ன நடக்கப் போகின்றது, 2ஆம் வருகையிலே என்ன நடக்கப் போகின்றது என்பதை 2ஆம் வருகைக்கே யோவானை இயேசு கிறிஸ்து கொண்டு சென்றதை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்பொழுது நாம் 8வது வசனத்துக்கு நாம் வரப்போகின்றோம். 8வது வசனம். இப்போ இந்த 8வது வசனம் என்ன சொல்கின்றது என்றால், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவுமான ஆதியும் அந்தமுமான கர்த்தர் என்று சொல்லி தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இன்னும் சொல்ல போனால் முதல் முறையாக இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக பேசுகிறார். அவர் இந்த இடத்துல தான் முதல் முறையாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானோடு அந்த உரையாடல் நடைபெறுகின்றது. எந்த உரையாடல்? அவர்கள் பேசின பாஷை, இயேசு கிறிஸ்துவும் யோவானும் எந்த பாஷையில் பேசினார்கள்? அவர்கள் அராமிக் பாஷையிலே பேசினார்கள் என்று சொல்லி கடந்த 1, 2 ஆகிய பகுதிகளில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா? அப்போது இந்த இடத்துல யோவானும் இயேசு கிறிஸ்துவும் அராமிக் பாஷையிலே பேசினார்கள். அப்போ அராமிக் பாஷையிலே பேசும்பொழுது முதல் முறையாக இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர் தன்னை குறித்து, தன்னை குறித்து யோவானுக்கு அறிமுகப்படுத்துகின்றதை நாங்கள் பாருங்கள். அப்போது யோவானுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள், தன்னை குறித்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஏன் அவர் தன்னை குறித்து எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஏன் இந்த இடத்துல அவர் அந்த ஆல்ஃபா ஒமேகா என்ற வார்த்தை ஏன் அவர் பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். சரி, இப்போ 8வது வசனத்தினுடைய ரகசியம். இப்போ 8வது வசனத்தினுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், இதில் 8வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முறையாக பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த இடத்துல யோவானை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வருங்காலத்துக்கு ஆவியிலே அழைத்து போகின்றார். அதாவது வருங்காலத்திலே ஆவியிலே அழைத்து போகின்றார். அதாவது இந்த பூமியிலே என்ன நடக்கப் போகின்றது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியிலே மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கப் போகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும், அந்த ஆட்சியிலே எப்படி கைவிடப்பட்ட சபைகள், புறஜாதிகள், ரோமர்கள், யூதர்கள் எல்லாரும் எப்படி உபத்திரவப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி பூமியிலே நடக்கின்ற காரியத்தை என்ன செய்கிறார்? அந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றார். அடுத்து பரலோகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை என்ன செய்கிறார்? அவர் தரிசனமாய் கொண்டு போகின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், இந்த இடத்துல ஒரு கிரேக்க வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். கிரேக்க வார்த்தை, அதாவது கிரேக்க வார்த்தை அது என்ன? ஆல்ஃபா என்பது கிரேக்க வார்த்தையினுடைய முதல் வார்த்தை. அடுத்து கடைசி வார்த்தை ஒமேகா. இப்போ உதாரணத்துக்கு எபிரேய வார்த்தையில் முதல் வார்த்தை ஆலஃப், கடைசி வார்த்தை டவ், சரிங்களா? அதே போல் கிரேக்க வார்த்தையில் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, ஸோ இப்படி ஆரம்பித்து என்ன செய்ய கடைசி வார்த்தை ஒமேகா என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஆல்ஃபா ஒமேகா என்று சொன்னால் துவக்கம், ஏ துவக்கம், ஆல்ஃபா துவக்கம், அடுத்து
ஒமேகா, கடைசி வார்த்தை பி வந்து முடிவு. அப்போ ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமுமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகின்றதை நீங்கள் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்பாக கிரேக்க வார்த்தையை பயன்படுத்த அந்த இடத்துல சொல்வதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான கர்த்தர். அப்போ தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், தான் ஒரு பெரிய சர்வ வியாபி, அதாவது எங்கும் எல்லா காலகட்டத்திலும் நான் நிறைந்து இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இருந்தவர் என்று சொல்லும்போது கடந்த காலம், இருக்கிறவர் என்று சொல்லும்போது நிகழ்காலம், வருகிறவர் என்று சொல்லும்பொழுது அது வருங்காலம், எதிர்காலம். அப்போது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அவர் சொல்கிறார், நான் 3 காலத்துக்கும் நான் தேவன், 3 காலத்திலும் நான் இருக்கின்றேன், எங்கும் நான் நிறைந்திருக்கிறேன், எல்லா இடத்திலும் நான் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் தன்னை சர்வ வியாபியாக அந்த இடத்துல அவர் அறிமுகப்படுத்துகின்றதை நீங்கள் பாருங்கள். ஏன் தன்னை சர்வ வியாபி என்று சொல்கின்றார்? ஏனென்றால் நாட்களில் ரோம கடவுள்கள் இருந்தார்கள், ரோமர்களுடைய கடவுள்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் அநேக கடவுளை வழிபடுத்தினார்கள், பாபிலோனுடைய கடவுள்கள் இருந்தது, புறச்சாதிகளுடைய கடவுள்கள் இருந்தது. ஆனால் அந்த கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அப்போ அந்த கடவுள்கள் எல்லாமே ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ கல்விக்கென்று ஒரு கடவுள், சரிங்களா? அப்போது சக்திக்கென்று ஒரு கடவுள், அடுத்து பணத்துக்கென்று ஒரு கடவுள். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி துறை. எனவே அவர்கள் ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்குள் அவர்களாலே வர முடியாது. அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரே நிலையில் தான் இருப்பார்கள். ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்குள் வர முடியாது. அவர்களுக்கென்று ஒரு தனி இடம், ஒரு சிலருக்கு ஒரு மலை, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மலை, ஒவ்வொரு பகுதிகள் இருக்கும். ஆனால் அதை தான் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் மற்ற தெய்வத்தை போல அல்ல, நான் கிரேக்க தெய்வத்தை போல அல்ல, நான் அது மற்ற ரோம தெய்வத்தை போல அல்ல, நான் எல்லா இடங்களிலும் நான் நிரம்பியிருக்கிறேன். ஏன்னால் மற்ற தெய்வங்கள் இப்போ கல்விக்கு அந்த கல்விக்குரிய கடவுளை தேடி போக வேண்டும். அடுத்து பணத்துக்குரிய தெய்வத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேடி போக வேண்டும். ஒரே கடவுளிடத்தில் அவர்கள் எல்லா காரியத்தையும் கேட்க முடியாது அல்லவா? அதே போல் அந்த கடவுள்கள் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட மலைகளில் இடங்களில் தான் நிறைந்திருப்பார்களே தவிர அந்த எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்குள் அவர்கள் வர முடியாது. ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்குள் வர முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் என்ன சொல்கிறார்? நான் சர்வ வியாபி, நான் சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் நான் நிறைந்திருக்கிறேன், சர்வ அதிகாரம் எனக்குள் இருக்கின்றது, எல்லா அதிகாரமும் எல்லா ஆளுகையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்குள் தான் இருக்குது என்று சொல்கின்றதை பாருங்கள். அப்போ மற்ற கடவுள், மற்ற அந்நிய கடவுளுக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தத்தக்கதாய் அவர் என்ன செய்கிறார்? நான் கடந்த காலத்துக்கும் நான் தான் தேவன், நிகழ்காலத்துக்கும் நான் தான் தேவன், வருங்காலத்துக்கும் நான் தேவன். அதாவது கடந்த காலத்தில் நான் உங்களோடு இருந்தேன், அதாவது உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே நான் இருந்தேன், அடுத்து இப்பொழுது நான் உங்களோடு இருக்கின்றேன், அடுத்து இனியும் வரப்போகிற நாட்கள் நான் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அழகான ஒரு இன்ட்ரோ, தன்னை குறித்த தனியாக ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்போ அந்த இடத்துல இன்னொரு கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எபிரேய வார்த்தை பயன்படுத்தவில்லை? ஏனென்றால் ஆண்டவர் தானே, இயேசு கிறிஸ்து தானே, தேவன் தாமே எபிரேய வார்த்தை பயன்படுத்தினார், அவர் தானே இந்த எபிரேய வார்த்தையை உருவாக்கினார். அப்போ எபிரேய வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தாமல் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த இடத்துல கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தினார்? அல்ஃபா ஒமேகா. ஆனால் ஒரு முறைப்படி என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நான் ஆலஃபாக, நான் டவ்வாக நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இந்த இடத்துல கிரேக்க எபிரேய வார்த்தையை பயன்படுத்தாமல் இயேசு கிறிஸ்து கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தினதன் காரணம் என்ன? ஆனால் யோவானும் இயேசுவும் அராமிக் பாஷையில் தான் பேசுகிறார்கள். ஆனால் அராமிக் பாஷையில் பேசும்பொழுது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகின்றதை பாருங்கள். ஏன் கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஒருவேளை இந்த இடத்துல நான் ஆலஃபாக, நான் டவ்வாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தால், அப்போது இந்த எபிரேய வார்த்தை யாருக்கு உரிமையானதாக இருந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களுக்கு உரிமையான ஒரு மொழியாக காணப்பட்டது. அப்போ யூதர்களுக்கு உரிமையான ஒரு மொழியாக காணப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நான் ஆலஃபாக, நான் டவ்வாக இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார்களானால், அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக யூதர்களுக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது என்கின்ற ஒரு தவறான கருத்துக்கள் உருவாகும் அல்லவா? ஆதலாலே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ கிரேக்க வார்த்தை இந்த இடத்துல மிக முக்கியமான. ஏன் இயேசு கிறிஸ்து கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தினார்?
இயேசு கிறிஸ்து கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தினதின் காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள், அதாவது யோவான் வாழ்ந்த நாட்கள், இப்போ வெளிப்படுத்தின நாட்கள் வந்து கிபி 100ஆம் ஆண்டு. வெளிப்படுத்தின விசேஷங்கள் எழுதப்பட்ட காலங்கள் கிபி 100ஆம் ஆண்டு என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். ஆனால் கிபி 100ஆம் ஆண்டிலே இந்த வசனங்கள் எழுதப்பட்டாலும் இந்த இடத்துல, அதாவது அலெக்சாண்டர் வந்த காலங்கள், நான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் எப்போ வந்தார்? கிமுவிலே அலெக்சாண்டர் வந்தார், சரிங்களா? கிமு, அதாவது மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் அந்த இடைப்பட்ட காலங்கள், மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலே தான் யார் வந்தால்? அலெக்சாண்டருடைய காலங்கள். அப்போ அலெக்சாண்டருடைய, அதாவது கிமு 334ஆம் ஆண்டு, கிமு 334ஆம் ஆண்டு. அப்போது அலெக்சாண்டர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? பூமி முழு, அதாவது உலகத்தில் எல்லாருக்கும் என்ன செய்தார்? கிரேக்க தத்துவங்களையும் கிரேக்க கலாச்சாரத்தையும் என்ன செய்தார்? புகுத்ததுனால எல்லாரும் கட்டாயம் கிரேக்க பாஷை தான் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்டளை கொண்டு வந்தார். அவரவர்கள் வெளிகளில், அரண்மனைகளில், வேலை செய்கின்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? கிரேக்க பாஷை தான் பேசுவார்கள். ஆனால் வீடுகளில் மாத்திரம்தான் தன் சொந்த பாஷையை பேச வேண்டும். ஏன்னால் அலெக்சாண்டர் ஆட்சி காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதனாலே என்ன செய்வார்கள்? அலெக்சாண்டருடைய அந்த ரோம வீரர்கள் ஒவ்வொரு தெருக்களாக வந்து அங்கே இருக்கிற ஜனங்களை கூடி வர செய்து அவர்களுக்கு கிரேக்க பாஷைகளை கற்றுக் கொடுப்பார்கள். அப்போ உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும், அலெக்சாண்டர் கைப்பற்றின முழு நாடுகளிலும் என்ன நடந்தது? கிரேக்க பாஷை ஒரு ஜென்ரல் லாங்குவேஜாக மாறினது, ஒரு பொது பாஷையாக மாறினது. அப்போ உலகத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாஷை அது கிரேக்க பாஷையாக மாறினது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கிரேக்க பாஷையை பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாரும் படிக்க வேண்டும், எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறார்? நான் ஆல்ஃபா ஒமேகா என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கிரேக்க வார்த்தையை கொடுத்து தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தினுடைய ரகசியத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டோம். ஒருவேளை எபிரேய வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இது நமக்கல்ல, இது யாருக்கு? யூதருக்குரிய புத்தகம் என்று சொல்லி அநேகர் என்ன செய்வார்கள்? அதை புறக்கணித்திருப்பார்கள் அல்லவா? அதனாலே உலகம் முழுவதும் கிரேக்க பாஷை பொதுவான பாஷையாக இருந்ததுனாலே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அப்போ என்ன செய்கிறார்? அரமிக் பாஷையில் பேசினாலும் யோவான் இடத்துல சொல்கிறார், நீ இந்த புத்தகத்தை கிரேக்க பாஷையில எழுது, இந்த புத்தகத்தை கிரேக்க பாஷையில எழுது. அப்போது இந்த இடத்துல யோவான் இந்த புத்தகத்தை எப்படி எழுதுகிறார்? கிரேக்க பாஷையில எழுதினதுனாலே என்ன ஆச்சு? எனக்கு எல்லாராலும் அந்த நாட்களில் வாழ்ந்த, அதாவது கிமு என்னன்னு சொன்னேன் அல்லவா, அலெக்சாண்டருடைய காலங்கள் கிமு 334 கிபி 100ஆம் ஆண்டு, அந்த இடைப்பட்ட காலங்கள் வரைக்கும் உலகம் முழுவதும் கிரேக்க பாஷை பொது பாஷையாக காணப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இடத்துல கிரேக்க வார்த்தை பயன்படுத்தினார். இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம் வரப்போகின்றோம், சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த இடத்துல 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல யோவான் அழகான தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறதை பாருங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருக்கு, அதாவது பாருங்கள், அந்த தெளிவான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறதை பாருங்கள். உபத்திரவம், உலகத்தில் நடக்கப் போகின்ற உபத்திரவத்தை பற்றி அவர் என்ன செய்கிறார்? ஒரு காரியத்தை பேசுகின்றதை பாருங்கள். இந்த இடத்துல உபத்திரவங்கள், அந்த இடத்துல உபத்திரவங்கள் என்று சொல்லும் பொழுது யோவான் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த உபத்திரவத்தை பற்றி இந்த இடத்துல பேசுகின்றார். யோவான் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட உபத்திரவங்கள் என்ன உபத்திரவங்கள்? இந்த இடத்துல யோவான் இந்த வசனத்தை எழுதும்போது, இந்த புத்தகத்தை எழுதும்போது அவர் எங்கே இருந்தார் என்றால் பத்மு என்கின்ற ஒரு தீவிலே இருந்தார். பத்மு என்ற தீவிலே இருந்தார். அப்போ பத்மு தீவு என்பது எங்கே இருக்கின்றது? பத்மு தீவு எங்கே இருக்கிறது என்றால் அது மத்திய தரைக்கடல் பகுதியிலே இருக்கின்ற ஒரு சின்ன தீவு. மத்திய தரைக்கடலில் இருக்கின்ற ஒரு சின்ன தீவு. அதாவது பெரிய என்ன சொல்லலாம் என்றால் மத்திய தரைக்கடல் சின்ன தீவு என்றால் ஜஸ்ட் ஒரு 6 மைல் தூரம் தான் இருக்கும். 6 மைல் தூரம், ஒரு 12 மைல் அகலம், அவ்வளோதான். ஒரு சிறிய ஒரு சின்ன தீவு. அதாவது ஒரு கடலுக்குள்
என்ன செய்யலாம், ஒரு கடலுக்குள் ஒரு பாலைவனத்தை போல காணப்பட்டது. கடலுக்குள் ஒரு பாலைவனம். ஏனென்றால் இந்த பத்மு தீவிலே மணல் இருக்காது. என்ன இருக்கும் தெரியுமா? அதாவது இந்த எரி மலைகள் வெடித்து வருமல்லவா, அது வெடித்து வருகின்ற அந்த எரி கற்கள், அந்த குழம்புகள் தான் அந்த இடத்திலே, அதுதான் அந்த இடத்திலே மணல்களாக காணப்படும். அதே போல் இந்த இடத்திலே மரங்கள் வளருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்காது. மரங்கள் வளருவது, அதாவது மிக கடுமையான வறட்சி. பகலில் பார்த்தீர்கள் என்றால் உஷ்ணம் தாங்க முடியாத ஒரு உஷ்ணம், இரவிலே கடுமையான குளிர் காணப்படும். அப்போ இப்பேற்பட்ட இடத்திலே தான் என்ன செய்தார்கள், யோவானை கொண்டு வந்து சிறை வைத்தார்கள். ஏன் இந்த இடத்திலே அவரை சிறை வைத்தார்கள்? அவர் என்ன செய்தார், அவர் ரோமாபுரியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டது நாட்களிலே என்ன செய்தார், அவரை என்ன செய்தார், கைது செய்தார்கள். கைது செய்து எத்தனையோ சித்திரவதை செய்தார்கள். சித்திரவதை செய்து எண்ணெய் கொதிக்கின்ற எண்ணெயிலே போட்டார்கள். அப்பொழுது கூட யோவான் என்ன செய்யவில்லை, அவர் மரணம் அடையவில்லை. ஆதலாலே என்ன செய்தார்கள், நாட்டு கடத்தப்பட்டு இந்த தீவுக்கு கைதியாக கொண்டு போக போகின்றார்கள். அதாவது நாட்களில் அதாவது சில காலங்கள், சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் கைதிகளுக்கென்று ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். எங்கே என்றால் அந்தமான் தீவு. அந்தமான் தீவை போல யோவான் வாழ்ந்த நாட்களிலே, அந்தமான் தீவை போல யோவான் வாழ்ந்த நாட்களிலே என்ன இருந்தது, பத்மு தீவு என்று ஒரு கைதிகளுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல தான் யோவானை என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். சரி, இப்போது இந்த இடத்துல வரும்பொழுது யோவானுக்கு 90 வயது. இந்த இடத்துல இருக்கும்போது யோவானுக்கு 90 வயது. தன்னுடைய உபத்திரவத்தை பற்றி அவர் பேசுகின்றார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, 90 வயதான யோவான் உபத்திரவப்படுத்தப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவரை காப்பாற்றவில்லை? 90 வயதான யோவான் உபத்திரவப்படுத்தப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவரை காப்பாற்றவில்லை? காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல யோவான் 20 வயதிலே ஊழியத்துக்கு வந்தார். அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 20 வயதிலே ஊழியத்துக்கு வந்தார். இப்போது அவருக்கு 90 வயது. இப்போது 90 வயது என்றால் ஒரு வயதான மனிதர் ஏன் இந்த இடத்துல அவன் பாடுபடும் போது, கஷ்டப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏன் அவருக்கு உதவி செய்யவில்லை? ரீசன் என்னவென்று சொன்னால், அவர் 20 வயதிலே ஊழியத்துக்கு வந்தவர். இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு அவர் ஏபிஸ், ஆசியாவில் இருக்கிற ஏபிஸ் சபையினுடைய தலைமை போதகராக இருந்தார். அது தலைமை போதகராக தன்னுடைய ஊழியத்தில் ரொம்ப என்ன சொல்ல பிஸி. அவர் பயங்கர பிஸியாக இருந்தார். ஆண்டவருடைய தரிசனத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஊழியம் 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 என்று சொல்லி அங்கும் இங்கும் எல்லா நாடுகளுக்கு ஓடிப்போய் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டதாக தவிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய தனிப்பட்ட ஒரு உறவை என்ன செய்தவர் வைத்து கொள்ளவில்லை. மிகுந்த ஒரு பிஸியான ஒரு மனிதனாக இருந்தார். இப்போ ஆண்டவர் பார்த்தார், இவரோடு நான் பேச வேண்டுமானால், இவருக்கு என்னுடைய தரிசனத்தை காண்பிக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை அனுமதித்தால் தான். இன்றைக்கு யோவான் பத்துமுவிலே போடவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கிடைத்திருக்காது அல்லவா? அதே போல் எனக்கு அன்பானவர்களே, சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற உபத்திரவங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற வியாதிகள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா விதமான கஷ்டங்கள், சில வேளையில் நம்ம ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேள்வி கேட்போம் அல்லவா? ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்பேற்பட்ட உபத்திரவத்தை அனுபவித்தேன்? ஏன் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவித்தேன்? ஏன் இந்த நாளை எனக்கு ஒரு அனுபவத்தில் என்று கேள்வி கேட்போம். அதுக்கான ஒரே ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்திலே தனிப்பட்ட ஒரு உறவை வைத்துக் கொள்ளாமல் நாம் காத்திருப்போமானால், ஒருவேளை கர்த்தர் இப்பேற்பட்ட காரியத்தை அனுமதித்து இப்பேற்பட்ட ஆபத்தின் நேரத்திலேயாவது என் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்ப்பார்களா என்று சொல்லி சில வேளைகளே அந்த உபத்திரவங்கள் தொடங்கி இருக்கலாம். எனவே இன்றைக்கு இந்த காரியத்தை புரிந்து கொண்டு ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே தன்னுடைய தரிசனத்தை காண்பிக்க அவர் ஆசையாக இருக்கிறார் என்பதனாலே இன்றைக்கி நாம் செயல்பட ஆரம்பிப்போம். ஆண்டவரை கேள்வி கேட்பதை விட்டுவிடுவோம். இந்த இடத்துல இன்னொரு காரியம், கர்த்தருடைய நாள். யோவான் குறிப்பிடுகின்றதை பாருங்கள். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். இந்த இடத்துல யூதர்களுக்கு கர்த்தருடைய நாள் என்பது சனிக்கிழமை. யூதர்களுக்கு கர்த்தருடைய நாள் என்பது சனிக்கிழமை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. யூதர்கள் ஆண்டவரை, அதாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த 4வது கட்டளை, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. அதாவது இயேசு கிறிஸ்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அல்லவா? அதை வைத்து கொண்டு யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? சனிக்கிழமை யூதர்கள் ஓய்வு நாளாய் அனுசரித்து வந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலருடைய காலத்தில், ஆதி சபை துவக்கப்பட்ட பொழுது, அப்போஸ்தலருடைய காலத்தில் என்ன நடந்தது? முதல் சபை உருவாக்கப்பட்ட பொழுது சீஷர்கள், இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் தான் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த நாளை, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தார்கள்? அது ஓய்வு நாளாக, ஆராதனை நாளாக மாற்றினார்கள்.
ஆனால் 312, அதாவது சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சிகளாக மரித்த அதற்கு பிறகு ரோம ஆட்சி காலத்தில் 312ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டைன் நோபல் என்பவர் அரசாட்சிக்கு வந்தார் அல்லவா. அவர் என்ன செய்தார்? அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் ரட்சிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர் ரோம மன்னன். அவர் என்ன செய்தார்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அரசாங்க விடுமுறையாக, அதாவது அரசாங்க விடுமுறையாக அறிவித்து, அதே சமயம் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஞாயிறு ஆராதனையை வலியுறுத்தினார். ஆனால் கான்ஸ்டன்டைன் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஓய்வு நாள் என்பது சொல்வது கர்த்தருடைய நாள் என்பது எதை வைத்தார்கள்? ஞாயிற்றுக்கிழமை அனுசரித்தார்கள். இப்போது இந்த இடத்துல யூதர்களுக்கு ஒரு கேள்வி, ஓய்வு நாளிலே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஓய்வு நாளிலே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள், உங்கள் சொந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள், செய்யலாமா செய்யக்கூடாதா? உடனே நீங்கள் சொல்லுங்கள், அது பழைய ஏற்பாட்டு சட்டம் அல்லவா. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், யூதர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஓய்வு நாளை யாதொரு வேலையும் நீ செய்யலாகாதே என்கின்ற வார்த்தையை எபிரேய வார்த்தையில் எப்படி பயன்படுத்தினார்? எபிரேய வார்த்தையில் எப்படி பயன்படுத்தினார் என்றால் மெலகாயா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மெலகாயா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? மெலகாயா. மெலகாயா என்பது என்ன தெரியுமா? உங்களில் அதாவது உங்களுக்கு லாபம் தருகின்ற எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுக்கு எந்த வேலை லாபத்தை கொடுக்கின்றதோ, எந்த காரியம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கின்றதோ, லாபத்தை கொடுக்கின்ற, அதாவது தனக்கு லாபத்தை பெற்றுக்கொள்கின்ற, தனக்கு லாபம் கிடைக்கின்ற எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யலாகாது. லாபம், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை கூட இன்றைக்கு அநேகர் தவறு விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதனால் லாபத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு காரியம் அல்லவா லாபம். இந்த பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த புத்தகம் கர்த்தருடைய நாள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் குறிப்பாக விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா. அப்போது ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், யூதர்களுக்கு ஓய்வு நாள், உங்களுக்கு கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவர்கள் சனிக்கிழமையில் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், தனக்கு லாபம் வருகின்ற வேலையை எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அதை அவங்களுக்கு அந்தளவுக்கு அவருக்கு யோசிப்பதில்லை. சின்ன ஒரு லைட் கூட போட மாட்டாங்க. இன்றைக்கி போய் பாருங்களேன், இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் சனிக்கிழமையில் லைட் கூட போட மாட்டாங்க. ஏன்னா லைட் போட்டால் கூட பாவம், அது ஒரு வேலை. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, நலக்காயா, உனக்கு லாபம் தருகின்ற, உனக்கு லாபத்தை கொடுக்கின்ற எந்த வேலையும் செய்யாது என்றால். விசுவாசிகளே, ஞாயிற்றுக்கிழமை வேலைகளுக்கு ஓடுகிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ், அன்றைக்கி தான் பிஸ்னஸ், அன்றைக்கி தான் என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும். உனக்கு லாபம் தருகின்ற காரியத்தை கர்த்தருடைய ஓய்வு நாளில் நீ செய்யாதே. அதை நீ செய்வாயானால் கர்த்தருடைய பிரமாணத்தை நீ மீறுகின்றாய், ஆண்டுடைய பிரமாணத்தை மீறுகிறாய். இன்றைக்கு உனக்கு லாபம் தரலாம், ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்தை நாம் மீறும் பொழுது அது பெரிய ஒரு சாபமாக நமக்கு மாறிவிடும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். மன்னாவை பொழியும் பொழுது ஓய்வு நாளை மாத்திரம் மன்னாவை பொழியக்கூடாது. அதனாலே அந்த மன்னாவை வெள்ளிக்கிழமையை நீங்கள் மன்னாவை பொறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் சனிக்கிழமை அவர்களுக்கு ஓய்வு நாள் அல்லவா. அதனாலே சனிக்கிழமை என்ன செய்ய மன்னா பொழியாது. அதனாலே ஆண்டவர் என்ன செய்தார்? முன்கூட்டியே சனிக்கிழமைக்கு வேண்டிய மன்னாவை பொழிய வைத்தார் என்று சொல்லும்பொழுது, அப்போ தேவன் நமக்காக உருவாக்கப்பட்ட நாள் அது யூதர்களுக்கு சனிக்கிழமை. ஆனால் அப்போஸ்தலர்கள் நமக்கு அந்த ஓய்வு நாளை என்றைக்கு மாற்றினார்கள்? ஞாயிற்றுக்கிழமை மாற்றினார்கள். எனவே ஓய்வு நாளை மீறாதிருப்பாய் என்றால் உங்களுக்கு எந்த காரியம் லாபமாய் காணப்படுகின்றதோ அந்த காரியத்தை ஓய்வு நாளில் நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்கின்றதை நீங்கள் பாருங்கள். இப்போது நாம் 10வது வசனத்துக்கு நாம் கடந்து வரலாம். 10வது வசனத்தை நாம் கடந்து வரும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்கின்றார்? இந்த இடத்துல யோவானை கர்த்தர் ஆவிக்குள்ளாய், கர்த்தருடைய நாளிலே யோவான் எப்படியாய் மாறினான்? ஆவிக்குள்ளாய் மாறினான். ஆவி உள்ளவனாய் என்ன செய்யறதை மாறினான். இந்த 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியாது நான் கேட்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை
ஆவிக்குள் ஆனேன் என்றால் பரிசுத்த ஆவியானோர் தனக்குள் யோவானை வைத்து கொண்டார். தனக்குள் யோவானை வைத்து கொண்டு என்ன செய்தார்? அந்த தரிசனத்தை காண்பதற்காக என்ன செய்தார்? கொண்டு போகின்றார். தனக்குள் ஆவிக்குள்ளனன் பரிசுத்தாவினை தனக்குள் யோவானை வைத்து கொண்டாதான் கர்த்தருடைய நாள். எங்கே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா? இப்போது பரிசுத்த ஆவியானோர் தனக்குள் யோவானை வைத்து என்ன செய்தார்? தரிசனத்தை பார்ப்பதற்காக, பரலோகத்தின் தரிசனத்தை பார்ப்பதற்காக கொண்டு போகின்றார். பரலோகத்தின் தரிசனத்தை பார்ப்பதற்காக கொண்டு போகிறார். வேதாகமத்திலே 3 பேர் தரிசனத்தை பார்த்தார்கள். அதாவது பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்தார். 3 பேரும் புத்தகம் எழுதினவர்கள். ஒன்று மோசே. மோசையை ஆண்டவர் கடந்த காலத்துக்கு கொண்டு போனார். ஏனென்றால் அவன்தான் ஆதியாகமத்திலிருந்து உபாகம் புத்தகம் வரைக்கும் எழுத வேண்டும். அடுத்து புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை 3ஆம் வானத்துக்கு ஆண்டவர் தரிசனத்துக்கு கொண்டு போனார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் என்னன்னு செய்தார்? நிருபங்களை எழுதினார். யோவானை ஆண்டவர் ஆவிக்குள் கொண்டு போய் பரலோகத்தின் தரிசனத்தை காண்பித்தார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்காக. ஏனென்றால் 11ஆம் வசனம் தெளிவாக சொல்கின்றது. ஆவிக்குள்ளாய் கொண்டு போய் நான் சொல்கின்ற வார்த்தைகள் புஸ்தகத்தில் நீ எழுது. ஒருவேளை இன்றைக்கு நான் பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்தேன், பரலோகத்துக்குள் நான் போனேன், அங்கே தரிசனத்தை பார்த்தேன் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். ஆண்டவர் சும்மாலாம் கூட்டிட்டு போக மாட்டார். பவுலை கொண்டு போனதுக்கு நிருபங்கள் எழுத வேண்டும். மோசையை கொண்டு போனதுக்கு புத்தகங்கள், நியாயப்பிரமாண புத்தகங்களை எழுத வேண்டும். யோவானை கொண்டு போனதுக்கு தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுத வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தரிசனங்களை பார்த்தார்கள், பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்தால் வேறு தரிசனத்தை, நான் பரலோகத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று சொன்னால் அவர்கள் புத்தகம் எழுதுவதற்கு அதனை ஆண்டவர் கொண்டு போக வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளையும் இன்றைக்கு என்ன செய்தார்கள்? தரிசனத்தை பார்த்தேன், பரலோகத்தை இதை பார்த்தேன், அதை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்கின்றேன், நான் அடுத்த படத்திலே இயேசு எப்படி இருந்தார் என்பதை நான் கற்றுக் கொடுக்க போகின்றேன். இன்றைக்கு அநேகர் சொன்னார்கள், நான் இயேசுவை பார்த்தேன், அதோடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டு இந்த இடத்துல பெரிய ஒரு சந்து இருந்ததை நான் பார்த்தேன். நான் சொல்கின்றேன், எத்தனை பேர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கரத்தில் சந்து, பெரிய அந்த சிலுவையினுடைய ஓட்டை இருந்தது, எத்தனை பேர் பார்த்தேன் என்று தரிசனத்தை சொன்னார்கள்? அவர்கள் சொல்வதெல்லாம் நம்பாதீர்கள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய ஆணி இங்கே அடிக்கப்படவில்லை, அவருடைய கரத்திலே இந்த இடத்துல தான் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அதனால் சிலர் நான் இயேசுவை பார்த்தேன், பரலோகத்தில் என்னை கொண்டு போனார், அது எந்த கிறிஸ்டின் சேனலில் இருக்கிற யார் சொன்னாலும், அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்பாதீர்கள். பரலோகத்துக்கு கொண்டு போனவர் 3 பேரை தான் ஆண்டவர் கொண்டு போனார் தரிசனத்தை பார்ப்பதற்கு. பரலோகத்தில் நடக்க போகிற தரிசனம் புத்தகத்தை எழுதுவதற்காக மோசையை கடந்த காலத்துக்கு கொண்டு போனார். அப்போஸ்தலனாகிய பவுலை 3ஆம் வானத்துக்கு கொண்டு போனார். யோவானை வருங்காலத்துக்கு கொண்டு போனார், எதிர்காலத்துக்கு கொண்டு போனார். அப்போ மோசே பாஸ்ட் டென்ஸில் கொண்டு போனார். பவுல் என்ன செய்தார்? ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கின்ற காலத்திலே அவன் என்ன செய்தான்? 3ஆம் வானத்தை போய் பார்த்தார். ஆனால் யோவான் ஃபியூச்சர் டென்ஸ், வருகின்ற காலத்தை பற்றி 3 பேரும் புத்தகத்தை எழுதுகின்ற நோக்கத்துக்காக கர்த்தர் கொண்டு போனாரே தவிர சும்மா எல்லாரையும் பரலோகத்தை கூட்டின்னு போய் அது என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் காட்சி அல்ல. பொருள் காட்சியாக அந்த பரலோகம். ஆண்டவர் ஒருவரை பரலோகத்தின் தரிசனத்தை காண்பிக்கிறார் என்றால் நோக்கத்தின் அடிப்படையில் தான் கொண்டு போவார். இன்றைக்கு நான் தரிசனத்தை பார்த்தேன், சொப்பனத்தை பார்த்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் தயவு செய்து அதை நம்பிவிடாதீர்கள். நான் இயேசுவையே பார்த்தேன் என்று சொல்லுவீர்களானால், நான் இயேசுவை பார்த்தேன், வெண்ணாடை தரித்து கொண்டு கைகளாம் ஆணைகள் கடவப்பட்டான் என்று சொல்வார்களானால், என்னுடைய அடுத்த பாடத்தை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது இயேசு எப்படி இருப்பார் என்பதை இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எத்தனை கிறிஸ்துவ சேனல் இன்றைக்கு ஊழியர்கள் பொய் பேசி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு உலகத்தில் பொய் பேசி, நான் தரிசனத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன் என்று சொல்லி பொய் பேசி கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். எனவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பாடம் உங்களுக்கு யாவருக்கும் மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஆண்ட்ரூ சத்யநாதன் பைபிள் ஸ்டடி யூடியூப் சேனலை ஆண்ட்ரூ சத்யநாதன் என்று சொல்லி நீங்கள் என்னுடைய சேனலை என்னுடைய டைப் பண்ணுவீர்களா, நான் வரும் அந்த பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டுமானால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் அழுத்தும்படியாக நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 4ஆம் பகுதிக்கு உங்களை நான் பார்ப்பேன்.
கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் இருப்பாராக. God bless you all. Thank you to see you all. Bye.